கடைசியில் இபிடிபியினுடைய காலில் சென்று விழுந்திருக்கிறது இலங்கை தமிழரசு கட்சி. இது குறித்து இந்த காணொளியில் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். அத்துடன் விடுதலை புலிகளினுடைய வங்கிகளில் அடகு வைக்கப்பட்ட நகைகளை திருப்பி அளிப்பது சம்பந்தமாக அமைச்சர் பிமல் ரட்நாயக் அவர்கள் முக்கியமான சில தகவல்களை வெளியிட்டிருக்கின்றனர். அது குறித்தும் பார்க்க இருக்கின்றோம். இந்த இரண்டு பிரதான செய்திகள் உட்பட மேலும் சில செய்திகளையும் இந்த காணொளியில் பார்க்கலாம். இன்று ஜூன் மாதம் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. வாருங்கள் காணொளிக்குள் போகலாம். இவ்வளவு காலமும் ஒட்டுக்குழு என்று சொல்லி கொண்டிருந்து போட்டு கடைசியா அவேண்ட காலிலேயே போய் விழுந்திருக்கணும் இலங்கை தமிழரசு கட்சி. இலங்கை தமிழரசு கட்சி போய் விழுந்தேன்னு சொல்றதா, இலங்கை தமிழரசு கட்சியினுடைய ஒரு பகுதி போய் விழுந்தேன்னு சொல்றதா, சுமந்திரன் அணி போய் விழுந்திருக்குன்னு சொல்றதான்னு தெரியல. ஏன்னு சொன்னால் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய மற்ற பிரிவுக்கு இது விருப்பமில்லை என்று சொல்லப்படுகிறது. தங்களுக்கு எதுவுமே தெரியான்னு சொல்லி பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் சொல்லியிருக்கிறார். சரி, அது ஒரு பக்கம் இருக்க, இப்ப இபிடிபியினுடைய காலில் போய் விழுந்து இருக்கிறது இலங்கை தமிழரசு கட்சி. நாங்கள் தமிழ் தேசியத்தின் பக்கம் நிற்கிறோம், தமிழ் தேசியத்தின் காவலர்களே நாங்கள் தான், தமிழ் மக்களுடைய முதன்மை கட்சியும் நாங்கள் தான் என்று சொல்லி மூச்சுக்கு 300 தரம் சொல்லக்கூடிய இலங்கை தமிழரசு கட்சி தமிழ் தேசியத்தின் பக்கம் நிற்காத, தமிழ் தேசியத்துக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரு கட்சியோட போய் எப்படி போய் சேர்ந்த நீங்கள்? இதுதான் இங்க இருக்கக்கூடிய கேள்வி. இபிடிபி கட்சி தமிழ் தேசியத்துக்கு எதிரான கட்சி, அவர்கள் ஒட்டுக்குழுவினர் என்று சொன்னது யாரு? தமிழரசு கட்சி தான். நீங்களே தான், உங்களோட வாயால தான் சொன்னீங்க. நீங்களே போய் காலில் விழுந்தா இது எப்படி? பொதுவாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இரண்டு கட்சிகள் ஒரு பொதுவான உடன்படிக்கைகளை வெறினம் என்று சொன்னால் அல்லது இணைஞ்சு செயல்படினம் என்று சொன்னால் அந்த ரெண்டு கட்சிக்கும் தேவை இருக்கணும். இவைக்கும் தேவை இருக்கணும் அவையோட போய் சேர்றதுக்கு, அவைக்கும் தேவை இருக்கணும் இவையோட போய் சேர்றதுக்கு. அப்படியான சந்தர்ப்பங்களில் தான் அந்த ஒரு கூட்டணி ஒன்று உருவாகும். ஆனால் இங்கே இபிடிபி கட்சிக்கு தமிழரசு கட்சியோட போய் சேரணும் என்று சொல்லி எந்த விதமான வில்லங்கமும் இருக்கிற மாதிரி தெரியல. அவை அதுக்கு ஆசைப்பட்ட மாதிரியும் தெரியல. அவை தங்கடபாடு ஏனோதான் தங்கடபாடில் இருக்கணும். இவையெல்லாம் வெளியே போய் விழுந்திருக்கணும். அந்த ஸ்ரீதர் தியேட்டரை இவையெல்லாம் ஏறி மிதிச்சிருக்கணும். ஏன் தமிழரசு கட்சிக்கு இந்த நிலைமை என்று சொல்லி விளங்கவே இல்லை. நல்லா யோசிச்சு பார்த்தோம் என்று சொன்னால் முதல்ல சங்கு கூட்டணியோட பேச்சுவார்த்தை நடத்தினவே. பேச்சுவார்த்தை எத்தனை சுற்று நடத்தினவே? 10-15 சுற்று நடத்தி பல மாதங்களாக தொடர்ந்து நடத்தி அது ஃபெயிலியர் ஆயிட்டுன்னு சொன்னால் பரவாயில்லை. ஒருக்கா சும்மா சம்பிரதாயத்துக்கு சந்திச்சது, எங்கள் 2 பேருக்கு முடியல ஒத்துவரையில் என்று சொல்லி போட்டோம். அதுக்கு பிறகு சைக்கிள் கட்சியோட ஒரு பேச்சுவார்த்தை நடத்திச்சினோம். அதுவும் ஒருக்கா தான், ஒருக்கா ஒரு சம்பிரதாயத்தை சந்திச்ச மாதிரி சந்திச்சு போட்டு அதுலேயும் ஒரு முடிவு எடுக்கல. இப்போ இபிடிபியோட சேர்ந்திருக்கணும். சரி, சைக்கிள் கட்சியோடையும் சங்க கட்சியோடையும் உங்களுக்கு கொள்கை ஒத்து வரையில, உங்களுக்கு அது ஒட்டையில, அப்போ இப்படி இபிடிபியோட ஒட்டும்? எப்படி ஒட்டும்? என்ன நிபந்தனை வச்சுக்கிறீங்கள்? என்னென்ன விஷயங்களை விட்டு கொடுத்துக்கிறீங்கள்? அல்லது என்னென்ன விஷயங்களை இபிடிபி உங்களுக்காக விட்டு தரும்? என்ன விட்டு தரும்? எல்லாத்தையும் வெளிப்படையாக நீங்கள் சொல்லுவீங்களா? உங்களுடைய மக்களுக்கு, தமிழ் மக்களாகி எங்களுக்கு வெளிப்படையாக சொல்லுவீங்களா? எனவே நீங்கள் என்ன செய்திருக்கணும் சொன்னால், தமிழ் தேசியத்தின் பக்கம் உண்மையிலேயே நிற்கிறதாக இருந்தால் ஏனைய தமிழ் தேசியத்தினுடைய பக்கத்தில் நிற்கக்கூடிய கட்சிகளோட ஒருக்கா பேச்சுவார்த்தை நடத்தி பார்க்கறது. சரிவேறு இல்லைன்னு சொன்னால் 2ஆம் தரம் நடத்துறது, அதுவும் சரிவேறு இல்லைன்னு சொன்னால் 3ஆம் தரம் நடத்துறது, திரும்ப திரும்ப கதைச்சு பார்க்கறது. இப்போ என்ன கட்டு போச்சு? ஓம் தானே. என்ன பிரச்சனைன்னு சொன்னால், தமிழரசு கட்சியோட பேச்சுவார்த்தைக்கு போகக்குள்ள என்ன பேச போயின்னு மட்டும் தங்களுக்கு தெரியான்னு சொன்னவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள். அவர் அப்படி தான் சொல்லி என்னதுக்கோ வேற சொல்லி கூப்பிட்டவே நாங்கள் போனாங்க, என்ன கதைக்க போறோம்னு தெரியல, எந்த பிளானும் இல்லை என்று சொல்லி அப்படியா பேச்சுவார்த்தை நடத்துறது? எந்த ஒரு பிளானும் இல்லாமல் சும்மா வாங்க கதைப்போம் என்று சொல்லி அதான் 2 கட்சிகள் செய்கிற வேலை. அப்படி இல்லை. எனவே எங்களுக்கு நல்ல வடிவாக விளங்குது, தெளிவாக விளங்குது என்று சொன்னால், இலங்கை தமிழரசு கட்சி சங்கு கட்சியையோ அல்லது சைக்கிள் கட்சியோ தன்னோட சேர்த்துக்கொள்ள விரும்பல. சும்மா தமிழ் மக்களாகி எங்களை ஏமாத்துறதுக்காக, எங்களுக்கு பூச்சாண்டி காட்டுறதுக்காகவும், சும்மா ஒரு சம்பிரதாயத்துக்கு சடங்குக்காக 2 சந்திப்பு செய்ததை ஒழிய இதயபூர்வமாக ஆத்மார்த்தமாக அந்த சந்திப்பு இடம்பெறல. கூட்டணி என்று ஒன்று வச்சா அது தமிழ் தேசிய கட்சிகளோட மட்டும்தான் என்று சொல்லி இலங்கை தமிழரசு கட்சி ஒரே பிடியாக நின்றா, ஒற்ற காலம் நின்றிருந்தா, அந்த கருத்தில் உறுதியாக இருந்திருந்தா, என்ன பாடுபட்டாலும் என்ன விலை கொடுத்தாலும் இந்த கட்சிகளோட ஒரு இணக்கத்துக்கு போயிருப்பினோம். ஆனால் அவைக்கு அப்படியான ஒரு இன்டென்ஷன் கிடையவே கிடையாது. சும்மா சடங்கு சம்பிரதாயத்துக்கு பேசி போட்டு இப்போ போய் இபிடிபியோட சேர்ந்திருக்கணும். இபிடிபியோட எப்படி உங்களுக்கு இனிக்குது? எப்படி நீங்கள் ஒட்டுறீங்கள்? அது என்ன ரகசியம்? அதை பொதுமக்களுக்கு சொல்லணும், தமிழ் மக்களுக்கு சொல்லணும், உங்களுக்கு வாக்களித்த மக்களுக்கு நீங்கள் சொல்லணும். ஏன்னா நீங்கள் தமிழ் மக்கள்கிட்ட வாக்கு கேட்க விரைக்குள்ள இப்படியெல்லாம் சொல்லிக்கொண்டு வரையில் அங்கே போய் ஒட்ட போகிறோம், இங்கே போய் ஒட்ட போகிறோம் எல்லாம் சொல்லல. நீங்கள் தமிழ் தேசியத்தின் பக்கம் நிற்கிறோம், நாங்கள் தமிழ் தேசியத்தின் காவலர்கள், அப்படி இப்படிலாம் சொல்லி தான் நீங்கள் வாக்கு வாங்கினீங்கள். இப்போ அப்படியே தலைகளை பிரட்டி அங்கே போய் ஒட்டிட்டீங்கள். எனவே இது சம்பந்தமான விளக்கத்தை இலங்கை தமிழரசு கட்சி மக்களுக்கு சொல்லணும். ஏன்னா மக்கள் பார்த்து கொண்டிருக்கணும், மக்களுக்கு ஒன்றுமே விளங்கல. அது எப்படி தமிழ் தேசிய கட்சிகளோட உங்களுக்கு ஒட்டுது இல்லை, இபிடிபியோட ஒட்டுது? இந்த ஒரு கேள்விக்கான பதிலை இலங்கை தமிழரசு கட்சி சொல்லியே ஆகணும்.
விடுதலை புலிகளின் வைப்பகங்களில் அடகு வைக்கப்பட்ட நகைகளை உரியவர்களிடம் மிக விரைவில் மீள கையளிக்கப் போவதாக அமைச்சர் பிமல் ரட்நாயக்க அவர்கள் நேற்று பாராளுமன்றத்தில் வைத்து வாக்குறுதி வழங்கியிருக்கின்றார். பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் அவர்கள் இது சம்பந்தமான கேள்வி ஒன்றை கேட்டிருந்தார். அந்த நகைகளை எப்பொழுது உரியவர்களிடம் ஒப்படைக்கப் போகிறீர்கள் என்று சொல்லி அந்த கேள்விக்கு பதில் வழங்கும் போதுதான் அமைச்சர் பிமல் ரட்நாயக்க அவர்கள் இந்த கருத்தை சொல்லியிருக்கின்றார். உரியவர்கள் தகுந்த ஆதாரங்களை காட்டி நகைகளை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கின்றார். எனவே இந்த நகைகளை அடகு வைத்தவர்கள் தங்களுடைய ஆவணங்களையும் ஆதாரங்களையும் தயாராக வைத்திருக்கும்படியும் அரசாங்கம் எப்பொழுது அறிவிக்கின்றதோ அந்த திகதியிலிருந்து நகைகளை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லியும் அமைச்சர் பிமல் ரட்நாயக்க அவர்கள் சொல்லியிருக்கின்றார். ஆனால் இதில் ஒரு சிக்கல் ஒன்று வரப்போகுது என்று சொன்னால் இப்போ எல்லார்ட்டையும் டாக்குமெண்ட்ஸ் இருக்கும் என்று சொல்லி நாங்கள் சொல்ல முடியாது. அது போர் காரணமாக அழிஞ்சிருக்கலாம், துளைஞ்சிருக்கலாம், எரிஞ்சிருக்கலாம், இல்லாமல் போயிருக்கலாம். என்ன எனவே அவர்கள் எப்படி தங்களுடைய நகைகளை நிரூபிக்கிறதுன்றது இங்கே இருக்கக்கூடிய ஒரு கேள்விக்குறி. எனவே அதற்கேற்ற ஒரு திட்டத்தை வகுக்கணும் என்றுதான் எங்களுடைய ஒரு வேண்டுகோளாக இருக்குது. அதே வேளையில் வட்டுவாகல் பாலம் அமைப்பது சம்பந்தமாகவும் அமைச்சர் பிமல் ரட்நாயக்க அவர்கள் நேற்று பாராளுமன்றத்திலே குறிப்பிட்டார். ஆகஸ்ட் மாதத்திலிருந்து இந்த பணிகள் உடனடியாக ஆரம்பிக்கப்படும் என்று சொல்லியிருக்கின்றார். அதே வேளையில் வீதி விபத்துக்களை கட்டுப்படுத்துவதற்கு AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்த போவதாகவும் சொல்லியிருக்கின்றார். அதாவது நிறைய விடயங்களை கண்காணிக்கும் விதமாக இந்த AI தொழில்நுட்பம் இருக்கும் என்று சொல்லியும் சகல வீதிகளிலும் சகல பேருந்துகளிலும் இந்த தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படும் என்று சொல்லியும் ஆனால் என்ன பிரச்சனை என்று சொன்னால் AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்துங்கோ, அது ஒரு பக்கம் கிடக்கட்டும். அதுக்கு முதல் சாரதிகளுக்கு ஒழுங்கான பயிற்சி கொடுங்க. முதல்ல லைசன்ஸ் எடுக்கிற அந்த ப்ரொசஸை கடினமாக்கணும். லைசன்ஸ் நிச்சயம் மாதிரி எடுக்கலாது. இலங்கையில் லைசன்ஸ் எடுக்கிறண்டா கஷ்டம். தலகிடா நின்று தான் லைசன்ஸ் எடுக்கணும், அல்லது நிறைய திறம் ஃபெயில் ஆகித்தான் லைசன்ஸ் எடுக்கணும் என்று சொல்லி எல்லாமே கொண்டு வரணும். அப்படி ஒரு நிலப்பாட்டை கொண்டு வந்தீங்கன்னு சொன்னால், அப்படி ஒரு இறுக்கி பிடிச்சிங்கன்னு சொன்னால் எல்லாம் சரியாக நடக்கும். ஏனென்று சொன்னால் சாரதி அனுமதி பத்திரத்தை சும்மா தூக்கி கொடுத்தா அதனுடைய பெருமதி யாருக்குமே விளங்க போறதும் இல்லை. ரோட்டு ரூல்ஸை யாரும் மதிக்க போறதும் இல்லை. எனவே சாரதி அனுமதி பத்திரம் பெற அந்த முறை கடினமாக்கப்படணும். இங்க வெளிநாடுகளில் இருக்கிற மாதிரி இங்க வெளிநாடுகளில் நிச்சயப்படி பாஸ் பண்ணவே முடியாது. வார இன்ஸ்பெக்டர் ஒரு சின்ன மைனர் மிஸ்டேக்கை கூட ஃபெயில் ஆக்கி விட்டுருவார். திருப்பி படிச்சு திருப்பி அப்ளை பண்ணி திருப்பி எழுதி திருப்பி ஆரம்பத்திலிருந்து வரணும். அதே மாதிரி இலங்கையில் அது கடினமாக்கப்படணும் முதலாவது. ரெண்டாவது எல்லா சாரதிகளுக்கும் அந்த விஷயம் உணர்த்தணும். நான் கவனமாக இருக்கணும், என்னை நம்பி வர மக்கள் கவனமாக இருக்கணும், நான் தேவையில்லாமல் ஆக்சிடென்ட் படக்கூடாது, பொறுமையாக நிதானமாக வாகனம் ஓடணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை முதல் சாரதிகள் மட்டத்தில் பழக்கி எடுக்கணும். அதுக்கு பிறகுதான் AI தொழில்நுட்பம். என்னென்னு சொன்னால் AI தொழில்நுட்பம் கண்ட்ரோல் பண்ணுறதெல்லாம் இரண்டாம் பட்சம். அடிப்படை மாற்றம் உருவாக்கப்படணும் என்றதான் சரியான மாற்றமாக இருக்கும். செம்மணி புதைகுழி நேற்று 4வது நாளாகவும் தோண்டப்பட்டது. நேற்று 4வது நாளினுடைய முடிவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மொத்தமாக 18 மண்டையோடுகள் மீட்கப்பட்டிருக்கின்றன. அதே நேரம் முழுமையான உடலுக்கான, அதாவது மண்டையோடு மற்றும் உடல் பாகங்கள் என்று சொல்லி முழுமையான ஒரு எலும்புக்கூட்டு தொகுதியாக 5 எலும்புக்கூட்டு தொகுதிகள் இதுவரை மீட்கப்பட்டிருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இன்று 5வது நாளாக இன்று வெள்ளிக்கிழமையும் மீண்டும் தோண்டும் நடவடிக்கை இடம்பெறும் என்று சொல்லப்படுகிறது. இன்றைக்கு எத்தனை மண்டையோடுகளும் எலும்புக்கூடுகளும் பெறப்போது என்று சொல்லி தெரியல. இது எல்லாமே கடந்த காலத்தில் தமிழ் மக்களாகிய நாங்கள் பட்ட துயரம், துன்பம், எங்களுடைய அவலத்தினுடைய சாட்சியங்கள் இதெல்லாம். எனவே இந்த சாட்சியங்கள் எல்லாம் சரியான முறையில் ஆய்வு செய்யப்படணும். இதில் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் நீதி கிடைக்கணும் என்றுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. ஒரு சூப்பர் மார்க்கெட் ஒன்றுக்கு 5 லட்சம் ரூபா குற்றப்பணம் அறவிடப்பட்டிருக்கிறது நீதிமன்றத்தால். இந்த தகவலை நீங்கள் எல்லாருமே தெரிஞ்சு வச்சு கொள்ளணும். என்னென்னு சொன்னால், களவான பகுதியில் இருக்கின்ற ஒரு சூப்பர் மார்க்கெட் அவே 70 ரூபாய்க்கு விற்க வேண்டிய தண்ணி போத்தில் 80 ரூபாய்க்கு வித்திருக்கணும். அதாவது 500 மில்லி லிட்டர் தண்ணி போத்தில் இருக்குது தானே, அரை லிட்டர் தண்ணி போத்தில், அதனுடைய MRP அதாவது அதிகூடின சில்லறை விலை 70 ரூபாவாம். 70 ரூபா தான் நிர்ணயிக்கப்பட்ட விலை. ஆனால் அந்த குறிப்பிட்ட சூப்பர் மார்க்கெட் 80 ரூபாய்க்கு வித்திருக்கணும். 10 ரூபா கூட வித்திருக்கணும். அதை ஒரு கன்சியூமர், ஒரு வாடிக்கையாளர் போயிட்டு முறைப்பாடு செய்திருக்கிறார் நீதிமன்றத்தில். இப்போ 5 லட்சம் ரூபா தண்டப்பணம் அறவிடப்பட்டிருக்குது. எனவே நீங்கள் வசிக்கிற பகுதிகளில் எந்த பகுதியில் வசித்தாலும் அரை லிட்டர் தண்ணி போத்தலினுடைய விலை 70 ரூபா தான். அதுக்கு கூட யாரும் விற்க முடியாது. விற்று ஒரு சூப்பர் மார்க்கெட் இப்போ ஃபைன் கட்டியிருக்கணும். எனவே யாராவது கூட விற்றா நீங்கள் அவைக்கு சொல்லுங்கள் கடைக்காரருக்கு, இந்த பாருங்க இந்த விலை 70 ரூபான்னு சொல்லி. அன்றைக்கு நான் பிளட் டெஸ்ட் எடுக்கிறதுக்கு 400 ரூபான்றது நிறைய பேருக்கு அதிர்ச்சி. 400 ரூபாயா, எந்த காலத்தில் இருக்கிறீங்க மாதிரி கேட்கணும். ஆனால் 400 ரூபா தான் இலங்கை அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட மேக்சிமம் தொகை. அதை 8,000 10,000 ரூபாய்க்கெல்லாம் தாங்கள் காசு கட்டி எடுப்பதாக நிறைய பேருக்கு கமெண்ட்ஸ் போட்டிருந்தேன் நீங்கள். எனவே என்ன நடக்குதுன்றே விளங்குதில்லை. இதுதான் விலை. அரை லிட்டர் தண்ணி போத்தலுடைய விலை 70 ரூபா தான். பிளட் டெஸ்ட் எடுக்கிறதுக்கு மேக்சிமம் தொகை 400 ரூபா தான். அதை விட 1% கூட கொடுக்க வேண்டாம்.
அடுத்ததாக இன்றைய கேலி சித்திர பகுதி கார்ட்டூன். ஒரு முக்கியமான கேலி சித்திரம் உண்டு. இது சித்திரமாக வரையப்பட்டதில்லை. இது செயற்கை நுண்ணறிவு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட ஒரு கேலி சித்திரம் என்று சொல்லலாம். பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஆள் வீணையோடு இருக்கிறார், வீணை வாசிக்கிறார். அவரை பார்க்கவே தெரியுது யாரெண்டு. தமிழரசு கட்சியினுடைய பதில் தலைவர் CVK சிவஞானம் அவர்கள் இப்போ வீணை வாசிக்கிறார். நேற்றிலிருந்து அவர் வீணை வாசிக்க ஆரம்பிச்சிருக்கிறார். பின்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுதான் மிக முக்கியமானது. இந்த கேலி சித்திரத்தினுடைய ஹைலைட்டே அதுதான். பின்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் வீடு இருக்குது. அந்த வீடு இடிஞ்சு பாலடைஞ்சு போய் கிடக்குது. அதோட இந்த வீணை வாசிக்கிறவருக்கான CVK சிவஞானம் அவர்கள் அவருடைய மொத்தையும் பாருங்க, சந்தோஷமாக வாசிக்கலை, ஏனோ தானோண்டு ஏதோ துக்கத்தில் வாசிக்கிற மாதிரி இந்த வீணையை வாசிக்கிறார். இப்படியாக ஒரு அருமையான ஒரு செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட இந்த படம் கேலி சித்திரம் இதை யார் உருவாக்கினு தெரியல. நேற்று முழுக்க சமூக வலைத்தளங்களில் வேகமாக பரவி கொண்டிருந்தது. எனவே அது முதலாவது கேலி சித்திரம். அடுத்த கேலி சித்திரம் பாருங்க, இலங்கை தீவு வரையப்பட்டிருக்கிறது. அதில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் கையில் வலியோட வாரர். எல்லாரும் தெரிச்சு கொண்டு ஓடினோம். நாலா பக்கமும் எல்லா பக்கத்தாலையும் தலை தெரிச்சு ஓடி எல்லாம் கடலுக்கு குதிக்கிறாக்களும் பாஞ்சு ஓடுறாக்களும் என்று சொல்லி எல்லாரும் ஓடினோம். அப்படியான ஒரு காலத்தில்தான் இப்போ நாங்கள் இருக்கிறோம். இப்போ எல்லா லஞ்ச ஊழல்வாதிகளும், முன்னைய காலத்து லஞ்ச ஊழல்வாதிகள் எல்லாரும் எப்படா நாட்டை விட்டு எப்படி தப்பி ஓடலாம் என்றதிலேயே கண்ணும் கருத்துமாக இருக்கணும். எனவே இந்த 2 கேலி சித்திரங்கள் மற்றும் இன்றைய காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம்.